உலகத்தின் வாழ்க்கையின் இன்பங்களை பார்த்து மகிழ்வதற்கும், அதே போல படைத்தவனாம் அல்லாஹு தாலாவின் இறை இல்லத்தை காபத்துல்லாவை பார்ப்பதற்கும், மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் காண முடியாவிட்டாலும் அவர்கள் வாழ்கின்ற புண்ணிய பூமியான மதீனா முனவ்வராவிற்கு சென்று அவர்கள் கொழுவிட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய தர்பாருக்கு சென்று அவர்களை தரிசிப்பதற்கும் இந்த கண்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. அந்த ஒரு அடிப்படையில கண்கள் இல்லாமல் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அனைத்து அமால்களின் அடிப்படையாகவும் கண்களை வைத்திருக்கிறான். குர்ஆனுடைய திலாவத் என்று சொல்லக்கூடிய நன்மையின் கருவூலமாக இருக்கக்கூடிய குர்ஆன் ஓதுதல் என்ற அந்த ஒரு மிகச்சிறந்த அமால்களையும் கண்களின் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். சகோதரர்களே, கண்கள் இல்லாமல் ஏற்படுகின்ற விபரீதங்கள், பாதிப்புகளை கண் ஒளி இழந்தவர்களிடத்தில் நீங்கள் கேட்கும்போது தெரிந்து கொள்ள முடியும். ரோடுகளில் செல்லும் போதும் வரும்போதும் வாகன விபத்துக்களில் இருந்து என்னை தற்காப்பது கண்கள் தான். அதே போல எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிக் கொண்டே இருக்கலாம். கண்கள் அல்லாஹ் தந்த மாபெரும் நிஅமத். கண்கள் தான் நிஅமத்துக்களின் ஆகப்பெரிய தாயாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த கண்ணொளி நாள்பட மங்கி விடும் போது மனதில் ஏற்படக்கூடிய கவலை கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு பெரும் துயரத்தை, ஒரு சோதனையை கண்களின் மூலமாக அல்லாஹ் தந்து விட்டானே, ஆனால் அதை தாங்குகின்ற சக்தியும் மனிதர்களுக்கு கிடையாது. இந்த கண்ணொளியை என்றும் இழக்காமல், என்றும் சிறந்த கண்ணொளி பெற கண்கள் கூர்மையை அல்லாஹு தாலா அதிகப்படுத்த, கண்களினுடைய கூர்மையை அல்லாஹு தாலா என்றும் பலமாக பாதுகாக்க நமக்கான ஒரு அற்புதமான வசீஃபா அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த். தினசரி 21 முறை இந்த ஆயத்தை ஓதி பெருவிரலில் ஊதி கண்களில் ஒற்றிக்கொள்வது ஆகப்பெரிய சாலச் சிறந்தது. சகோதரர்களே, என்றும் கண்ணொளியை நாம் பெறுவதற்கு சில உணவுகளையும் நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வருவது மிகவும் அவசியமான ஒன்று. ஏழையாக இருக்கிறோம், உயர்ந்த உணவுகளின் மீது நம்மால் கவனம் செலுத்த முடியாது. ஆனாலும் கூடி அல்ஹம்துலில்லாஹ், முருங்கைக்கீரை என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய நிஅமத், அதை தினசரி பாவியுங்கள். அதே போல பாதாம் பருப்பு என்ற அல்லாஹுடைய நிஅமத், அதை தினசரி பாவியுங்கள். தேங்காய் தினசரி பாவியுங்கள். தேங்காவில் கண்களின் ஒளியை தரக்கூடிய ஆகப்பெரிய சக்தி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அந்த ஒரு அடிப்படையில் இந்த வசீஃபாவும், நீங்கள் உணவு சாப்பிடக்கூடிய அந்த உணவும், நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவும், உங்களுடைய அந்த கட்டுப்பாடும், கண்களை பாதுகாக்கக்கூடிய அந்த பேணுதலும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய கண்ணொளியை அதிகப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த மாபெரும் வசீஃபாவை வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தருள்வானாக. உங்கள் கண்களையும் எங்கள் கண்களையும் அல்லாஹு தஆலா கண்ணொளி பலகீனப்படுவதிலிருந்தும் பறிக்கப்படுவதிலிருந்தும் பாதுகாப்பானாக. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.